அது வராது. அதெல்லாம் அவங்களுக்கு தான், நல்லவங்களுக்கு தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான், வசதி இருக்கிறவர்களுக்கு தான். நம்ம அந்த இடத்துல நெருங்க கூட முடியாது. நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார முடியாது. உங்களை சொல்லுகிறவர்கள் கூட உங்களை அப்படி சொல்லி இருக்கலாம். நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படாத, நீ எல்லாம் இதுக்குள்ள நீ வராத, உனக்கெல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது, உங்க வம்சத்துக்கு தகுதி கிடையாது, நீ இந்த இடத்துல தான் உட்காரணும், நீ இதுக்காக அழைக்கப்பட்டவன், உனக்கு இந்த வேலை, உனக்கு இவ்வளவுதான் எதிர்காலம், நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க, நாங்கெல்லாம் அப்பவே வந்தவங்க, எங்க முற்பதாக்கள் எல்லாம் இதுலயே வந்தவங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எப்ராயிமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீ அந்நிய தேசத்திலே பிறந்திருந்தாலும், நீ யோசேப்புனுடைய மகனா இருந்திருந்தாலும், கோத்திர பிதாக்களுடைய லிஸ்ட்ல எப்படி கர்த்தர் எப்ராயிமை கொண்டு வந்து வைத்து அழகு பார்த்தாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? தகுதியே இல்லாத ஒருவனை கர்த்தர் மீட்டெடுத்து யாக்கோபனுடைய வம்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து கோத்திர பிதாக்களாய் மாற்றினது போல கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை முன்னணியிலே இருக்கிற மனிதர்களோடு கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். இனி அந்த தெருவிலே அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆயத்தம். இந்த இடத்தை நெருங்க முடியாது என்று சொல்லி நினைத்த இடத்தை, உட்கார முடியாது என்று சொன்ன பதவியை, ஹல்லேலூயா, யாருக்கும் கிடைக்கவே கூடாத அந்த இடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி முழு